வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருத்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்க பாடல். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்க பாடல். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உருவத்தீடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புருவத்தீடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய தூரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி
கருத்துடனே விளைவறிந்து 5 புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குளுள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி உருவத்தில் உயிரை உயிர்க்குளுள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காய கற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கான கவி ஜீவாந்தம் என்ற 2வது கவி. அறிவு அதன் உயிர் காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் பொறி இயக்கம் தொடர்பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும் அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் பெறும் மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் பின்னும் மனம் என்னும் 5ஆய் ஜீவகாந்தம் செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சியைதான் ஜீவனுக்கு இன்ப துன்ப உணர்வுகளாம். காந்த தத்துவம் என்பதே மிகப்பெரிய ஒரு சிந்தனை. பல கவிதைகள் மகர்ஷி அவர்கள் காந்த தத்துவத்தை எழுதியிருக்கிறாங்க. அதில் வான்காந்தம் ஜீவகாந்தம் எல்லாமே உண்டு. ஜீவகாந்தம் என்பதுதான் வாழ்க்கையின் அனுபவங்கள். காந்த தன்மாற்றம் இல்லை என்று வைத்துக் கொண்டோம் என்றால் எந்த சுக துக்கத்தையும் நாம் உணர முடியாது. ஒரு ஜடமாகத்தான் இருக்க முடியும். கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள். இப்போ ஜீவகாந்தம் ஜீவாந்தமாகவே இருந்தால் சுகம் இல்லை, அது தன்மாற்றம் அடையணும். அந்த தன்மாற்றம் அடைந்து செலவாகின்ற போதுதான் உணர்வுகளை பெறுகின்றோம். இந்த உணர்வுகளை ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி மீண்டும் காலத்தால் எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகின்ற விந்தையும் இதே ஜீவாந்தத்தின் திருவிளையாடல் தான். அதனால் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையும் மூளை உள்ளம் மனம் புலன்கள் என்ற 8 இணைப்பு இயக்கத்தில்
அடிப்படை என்று பார்க்கின்ற போது ஜீவாந்தம் தான். ஏன்னா இதுதானே ஒரு கரு உருவாவதற்கே அடிப்படை. காந்த உடல் தான் முதலில் உருவாகும். அதன் பிறகுதான் அது வளர்ச்சி பெற்று உயிருடலாக, பிறகு பருவுடலாக மாற்றம் பெறும். எனவே காந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஜீவன்களும் வந்திருக்க முடியாது, அனுபவங்களும் வந்திருக்க முடியாது. அதனால் இந்த காந்தத்தை பற்றிய ஒரு தெளிவான விரிவான அறிவு, இதுவே வாழ்க்கையாக அமைந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதனால் பல கவிதைகளை மகர்ஷி அவர்கள் ஜீவாந்த தலைப்பிலே தந்திருக்கின்றார்கள். அறிவு அதன் உயிர்காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் பொறி இயக்கம், தொடர் பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும் அந்த அளவுக்கு ஜீவாந்தம் பெறும் மாற்றம். அதாவது ஜீவகாந்தம் அடிப்படையாக இருந்தாலும் கூட, இப்போ உதாரணமாக ஒரு சுவை, ஒரு பதார்த்தத்தை நாக்கிலே வைக்கிறோம். அதனுடைய ரசாயன தன்மைக்கு ஏற்ப நாவிலே உள்ள உமிழ்நீரிலே உள்ள ரசாயனங்கள் தன்மாற்றம் அடைகின்றன. இந்த இரண்டின் தன்மாற்றம் சமன்படுகின்ற போது அது என்ன வகையான சுவை என்பதை எது அறிகிறது என்றால், இந்த ஜீவாந்தத்து அலைகளுக்கு மையமாக உள்ள அறிவுதான் அறிவு. அப்போ ஜீவாந்த அலைகள் தன்மாற்றம் அடைந்து செலவாவதை எது உணர்வாக பெறுகிறது என்றால் அறிவுதான். அந்த அறிவு என்ற சொல்லே அறியும் திறன் என்பதுதான் அறிவு. இந்த அறியும் திறன் உடையது அறிவு என்பதை பிரஞானம் பிரம்மம் என்று வேதங்கள் சொல்லும். இந்த உணர்வே அறிவாக உணர்ந்து கொள்கிறது. இதை விட எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பைபிள்ல மிக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஈடன் தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம், அதிலே மலர்ந்திருப்பது அறிவு கனிகள். அதை புசிக்க கூடாது என்பது கட்டளை. ஏன் புசிக்க கூடாது என்ற ஒரு சிந்தனை வந்தால்தான் இந்த சொற்களுடைய உட்பொருள் என்ன என்பதை புரியும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப மகிழ்ச்சி சொல்வது போல அறியும் திறனுடையது அறிவு. இந்த அறிவு எங்க இருக்கு, எங்க இல்லை? பேரறிவே பரிணாமத்தில் பல படித்தளங்களிலே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகை அறிவாக, இப்போ சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் சேர்ந்தால் பகுத்தறிவு. மனித இனம் முழுவதும் உள்ள பகுத்தறிவுகள் எல்லாம் ஒன்றாக ஒரு விரிந்த பார்வையில பார்க்கின்ற போது தொகுத்த அறிவு. இவற்றை கடந்து உயிரினங்கள், பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தைய பிரபஞ்சத்தை ஒன்றாக பார்க்கின்ற போது முற்றறிவு. அதுக்கு அப்பால் உள்ளது பேரறிவு. இந்த அறிவே 5 படித்தளங்களில் செயல்படுகிறது. இன்ஸ்டிங்க்ட் இயல்பறிவு, பிறகு பர்ஸ்பிகாசிட்டி நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பிறகு நாலேஜ் தேர்ந்த அறிவு, பிறகு இன்ட்யூஷன் உள்ளுணர் அறிவு, பிறகு விஸ்டம் மெய்யறிவு. அப்ப இன்ஸ்டிங்க்ட் என்ற உள்ளுணர் அறிவாக ஒவ்வொரு ஜீவனிலும் இருக்கின்ற அறிவே மனிதத்திலே பகுத்தறிவாகி பிறகு விஸ்டம் என்ற பேரறிவோடு லயமாகிறது. இப்படி அறிவின் வகைகளை பிரித்து பேசுகின்றோம். அது மட்டுமல்ல, ஓர் அறிவு தாவரம், 6 அறிவு மனிதன் என்று 6 வகைகளாக பிரித்து பேசுகிறோம். அறிவு எண் 6 வகையா?
ஒரே அறிவு தான். 6 வகைகளில் அது உணர்தல் என்ற சிறப்பை வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். அறிவு தான், அது ஒன்றே தான். வெளிப்படுகின்ற நிலைகள் வேறு வேறு, பல படித்தளங்கள். அதனால் இந்த உலகமே அறிவு மயம் என்பதனால் அது ஒவ்வொரு இயக்கம் இந்த உலகத்துல, உலகம் என்று சொன்னால் பிரபஞ்சம், பூமி நினைச்சுக்காதீங்க. இந்த உலகத்திலே ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் மையம் கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால் ஈடன் தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அது ஈடன் என்ற சொல்லுக்கே the unspoiled part of land with its own purity and beauty ன்னு அர்த்தம். ஈடன் என்றால் ஒரு பரிசுத்தமான இடம். அப்ப இந்த உலகத்திலே அறிவு மையம் கொண்டிருக்கிறது. பேரறிவே இந்த உலகமாக மையம் கொண்டிருக்கிறது. இந்த அறிவு விருட்சத்திலே மலர்ந்தது கனிகள், அதாவது பகுத்தறிவு. இது ரேஷனல் என்று சொல்கிறோம் இல்லையா? பகுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவு. அப்ப பகுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது பேதங்கள் தெரியும். பேதங்கள் தான் இந்த வாழ்க்கையின் சிக்கல்கள் எல்லாமே. பேதம் பார்க்கவில்லை என்றால் என்ன சிக்கல் சொல்லுங்க? ஊனமுற்றவனுக்கும் இல்லாதவனுக்கும் பேதம் பார்க்க முடியல, எல்லாரும் ஒண்ணுதான். ஏழைக்கும் செல்வனருக்கும் பேதம் பார்க்க முடியல, எல்லோரும் சமம். பாமரனுக்கும் பண்டிதனுக்கும் பேதம் பார்க்க முடியல, எல்லோரும் சமம். அப்ப டிஸ்கிரிமினேஷன் என்று பேதம் பார்ப்பதனால் தான் எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும். அதனால் இந்த பேதம் பார்க்கின்ற அறிவை தொடவே வேண்டாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, இந்த 5 புலன்களிலே ஒரு சகவாசம், ஒரு நட்போ தொடர்போ வைத்துக் கொண்டு பிறகு அவற்றிலிருந்து விடுதலை பெறுவது சாத்தியம் இல்லை, மிக கடினம். இதைவிட எளிது என்ன என்றால் இந்த புலன்களின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது சாலச் சிறந்தது என்றார். அதனால்தான் அவர் மனைவி இருந்தும் தூய்க்கவில்லை, அந்த அம்மாவை தேவியா பார்த்தார். எனவே புலன்களின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது, இதைத்தான் பைபிள் சொல்கிறது, பகுத்த அந்த அறிவுக்கனி புசிக்காதே, பிறகு எல்லா சிக்கலும் உனக்கு வந்துடும். சரி, அப்ப தேவையில்லாத ஒன்றை படைத்து விட்டு பிறகு சாப்பிடாதுன்னு சொன்னா எப்படி? ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான், மனம் வேலி தாண்டி போனது, இதில் தர்மம் என்ன ஆனது? கண்ணதாசன் ஒரு பாட்டு. ஒரு பாதை போட்ட நாயகன் பயணிக்கிறது தான் பாதை போடணும், அதை வேலி போட்டு மூடினா மனசு என்ன பண்ணும்? மனம் வேலி தாண்டி போனது, இல்ல தர்மம் என்ன ஆனது? அது மாதிரி படைத்த பிறகு நீ பயன்படுத்தாதேன்னு சொன்னா முடியுமா? அப்போ இதையும் யார் தூண்டி விட்டாங்கன்னு பாருங்களேன். இந்த அறிவை உணர்வு என்று சொல்லி தூண்டிவிட்டது யார் என்றால் குண்டலினி சக்தி. குண்டலினி என்பதும் ஜீவாத்மா கருமை என்பதெல்லாம் உண்மைதான். வெந்ததை தின்று வீதி முடிந்தால் போவது என்று வாழ்கின்ற வாழ்க்கையில் அது வெறும் ஜீவாத்மா. தன்னை அறிய எழுச்சி பெற்றுவிட்டால், இயற்கையை இறையை அறிய எழுச்சி பெற்றுவிட்டால் அதுக்கு பேர் குண்டலினி. அதனால் அந்த குண்டலினி சக்தியை என்ன செய்தாங்க? பாம்பாக உருவப்படுத்தினாங்க. அதான் ஏடன் தோட்டத்துல ஒரு பாம்பு ஏவரிடத்திலே சொன்னது, நீ அந்த கனியை புசித்து பார். இது நுட்பம் பாருங்க. ஏன் அந்த பாம்பு ஆதாமிடத்திலே சொல்லவில்லை? ஏன் ஏவாளிடத்திலே சொன்னது என்றால், ஆதாம் என்பது அறிவு, அட் ஆம் என்று 2ஆ பிரிக்கலாம். ஆடம் என்பதை, ஆம் என்பது எப்போதைக்கும் இருக்கின்ற இறைநிலை, பிரசன்ஸ்.
பாஸ்ட் ஃபியூச்சர் கிடையாது. அட் என்பது தன்மை. அப்ப இறைநிலையின் தன்மை என்ன? 6 பண்புகள் இருந்தாலும் பிரதானமானது தத்புருஷ, அறிவே தெய்வம். அதனால் அதை கவர்ச்சிப்படுத்த முடியாது, அதை ஆசை வயப்பட வைக்க முடியாது. அறிவு அறிவாகத்தான் இருக்கும். அப்ப எதை எளிதில் மயங்க வைக்க முடியும் என்று சொன்னால், அறிவும் உயிரும் உள்ள ஒன்றைத்தான் மயங்க வைக்க முடியும். இதுதான் உடன் உரை என்றெல்லாம் பல கோவில்களிலே வார்த்தை வரும். அது என்ன உடன் உரை? உணவு, உடை, இருப்பிடம் அல்லது உறைவிடம் சொல்லுவாங்க. அப்ப உறைதல் என்றால் கலந்திருத்தல் அல்லது ஒரு இடத்தில் நாம் நிலைப்படுத்துதல் அர்த்தம். உறைந்து இருக்கின்ற இடம் உறைவிடம். ஒரு பாத்திரம் நிறைய பால் இருக்குது, அதில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊத்துறோம், அதுக்கு உரையிடுதல்னு பெயர் வைக்கிறோம். உரை ஊற்றுவது. அந்த உறைந்த உரை ஊற்றிய தயிர் என்னதுங்க? ஏகமாக பரவி அடுத்த நாள் காலையில அந்த பாத்திரம் இருக்கின்ற பால் முழுவதும் தயிராகிவிடும். அப்போ குரு உயிரின் சேர்க்கை இதே போல உறைதல் தான். தொட்டு கொடுக்கின்ற இடம் ஆக்னே துரியம், அந்த தவாற்றல் பரவுகின்ற இடம் உடல் முழுவதும். அப்ப உடன் உறைதல் என்றால் பேதம் இன்றி முழுமையாக கலந்து போவது, கலந்திருப்பது. அப்படி கலந்த நிலை சக்தி ஏவாள். இருப்பும் இயக்கமும் கலந்த நிலை சக்தி ஏவாள். அதனால் அந்த சக்திக்குள்ளதான் குண்டலினி இருக்க முடியும். உயிர் சக்தி, காந்த சக்தியில தான் குண்டலினி இருக்க முடியும். அதனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஜீவாந்த கருமையம், அதில் இருக்கின்ற அறிவே எழுச்சி பெற்று நீ அந்த அறிவுக்கனை புசி. ஏன் என்றால், நீ பகுத்தறிவு என்ற சிந்தனை வந்தால்தான் உயர முடியும். 5 ஜீவன்களுக்கு கருமையம் இல்லையா? ஆத்மா இல்லையா? அதுக்குள்ளேயும் இருக்குது. ஆனா சிந்திக்கின்ற திறம் உள்ள ஒரே ஜீவன் மனிதன் தானே. காரணம், இந்த கருமையமே, இந்த ஆத்மாவே எழுச்சி பெறக்கூடிய குண்டலினி சக்தியாக வெளிப்படக்கூடிய ஆற்றல் மிக்கது. அதனால் ஏவலிடத்தில் இருக்கின்ற குண்டலினி ஆற்றல், அந்த அறிவே அவளை தூண்டியது. அந்த அறிவுக்கனியை புசி. சரி, புசித்தால் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு உணர்வை பெறுகிறார். அந்த உணர்வை அந்த உணர்விலே ஒரு சுகத்தை பெறுகிறார். இப்ப பகுத்த அறிவுன்னு சொல்றோம் பாருங்க. இந்த பகுத்த அறிவே பொருள் தொடர்பு கொள்கின்ற போது, இப்போ ஒரு பழத்தை புசிக்கிறார், ஆப்பிள். அந்த சுவையோடு தொடர்பு கொள்கின்ற போது அந்த சுவையிலே ஒரு இன்பத்தை பெறுகிறார். எவ்வளவு நேரம் இருக்கும்? அதை மென்று விழுங்குகின்ற வரைக்கும் அந்த சுவையினுடைய சுகம் இருக்கும். விழுங்கின பிறகு ஒரு சுகமும் இல்லை. அப்போ சிறிது நேரத்துக்கு மட்டுமே இந்த தொடர்பிலே ஒரு சுகம் பெற்றதனால் இதை சிற்றின்பம். இதில் சிக்கிருக்கின்ற அறிவுக்கு சிற்றறிவு. அப்போ சிற்றறிவின் செயல்பாட்டிலே பெறுவது சிற்றின்பம். பேரறிவின் நிலைப்பிலே உணர்வது பேரின்பம். அதனால் அறிவின் மறுபெயர் இன்பம். எனவே இந்த பகுத்து அறிவு அந்த இன்பத்தை பெற வேண்டும். அதன் பிறகு அந்த விருட்சத்தையே புசித்திருக்க வேண்டும். அறிவு விருட்சத்தையே புசித்திருக்க வேண்டும். ஏன்னா பகுத்தறிவு பிறந்தது பேரறிவிலே தானே. அப்ப கனியை மட்டும் சுவைத்து கொண்டிருந்தால் அது சிற்றறிவாகவே வாழ்ந்துவிடும். அதுல அந்த சிற்றறிவு தான் கூட பிரச்சனை இல்லை. இந்த சுகத்தை பெரும் அளவிலே தூய்க்க வேண்டும் என்று விருப்பம், ஆசை பிறக்கும்.
ஆசை பிறந்த பிறகு அந்த அளவுக்கு செயல்பட முடியுமா என்றால் உடல் ஒத்துழைக்காது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கு உடல் ஒத்துழைக்காது, நோய்வாய்ப்படும். எத்தனை வகை ஆப்பிள், எத்தனை வகை பொருட்கள் எல்லாம் எனக்கே வேணும், பற்று அறிவு வந்துடும். அது எப்படி தர்மத்தின் வழியாகவோ அதர்மத்தின் வழியாகவோ பெறுவது என்று பல நுட்பங்களை சிந்திக்கின்ற போது கற்றறிவாயிடும். இந்த மூன்றும் பகுத்தறிவின் திருவிளையாடல்கள் தான். சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் இணைந்தது பகுத்தறிவு. இதுலயே வாழ்க்கை போனா இன்னைக்கு நாம் பார்க்கிறோமே உலகத்தை, இப்படித்தான் இருக்கும். எனவே இந்த பகுத்தறிவு தன் மூலமாகிய அறிவு விருட்சத்தை, பேரறிவை துய்த்திருக்க வேண்டும். அப்போ வேதத்தை உணர்ந்து பேதம் கடந்து போவது. வேதத்தையே உணரல வச்சுக்கோங்க, ஆதாம் ஏவாளுக்கும் அதுல வேடன் தோட்டத்துல இருந்து மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? 6 அறிவு வந்த பிறகும் 5 அறிவு போல் உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து போனால் மனிதன் சொல்வதில் என்ன பெருமை இருக்குங்க? பிறர்க்கரிய மாட பிறப்பு பெற்ற ஒருவன் இப்பிறப்பிலே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான் என்றார் ராமகிருஷ்ணர். அப்ப இந்த பிறப்பை தேவையில்லையே. அதனால் இதை தூய்க்க வேண்டும், பிரித்து அறிய வேண்டும். பிரித்து அறிந்த பிறகும் பேதம் கடந்து போக வேண்டும். அத்தனை சிறப்பு மனிதனுக்கு தான் உண்டு. அப்ப பேதங்களை அடையாளம் கண்டு இந்த பூமியிலே உள்ள நல்லவை கெட்டவைகளை தரம் பிரித்து பார்த்து நல்லவற்றை பயன் கொண்டு தீயவற்றை விலக்கி வைத்து மீண்டும் அந்த மூலத்தோடு பேரறிவோடு இணைந்து விட்டால் அந்த பேரறிவின் சுகம் என்ன என்பதை தூய்க்கக்கூடிய தகுதி உள்ளவன், திறம் உள்ளவன் மனிதன் மட்டுமே. என இறைவனுக்கே அந்த சிறப்பு கிடையாது. தன்னைத்தான் அறியக்கூடிய சிறப்பு சுத்தொலிக்கு கிடையாது. சுத்தொலி பேரின்ப மயமா? இல்லை, அது ஒரு ஜடமயம். அதான் வில்லிபாரத்தில் சொல்ற, உன்னை நீ தான் உணரா நீன் வடிவம் தன்னை காட்டு. அப்போ சுத்தவெளி உணர்வது இல்லை. சாமி சொல்லுவாங்க, இட் இஸ் நான் சென்ஸ். சுத்தவெளி என்பது நான் சென்ஸ், நான் சென்சபிள், உணர முடியாதது. அப்ப சுத்தவெளி சுத்தவெளியாக இருந்திருந்தால் எந்த சுகத்தையும் உணர்ந்திருக்க முடியாது. அது எழுச்சி பெற்று எல்லாமாகி இறுதியில் வந்த ஒரு அற்புத மலர் தானே மனிதம். அப்ப மனிதன் தான் இறை தத்துவத்தை உணர்ந்து பேரின்பத்தை தூக்க வந்தவன். அந்த வகையில இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். என பேரின்பத்தை தூய்க்கின்ற வாய்ப்பு இந்த உடலிலே இருக்கின்ற வரைக்கும் தான். உடல் மையம் இருக்கணும், அப்பதான் பேரின்பத்தை தூய்க்க முடியும். அதை கண்டவங்க தான் சித்தர் பெருமக்கள். அதனால் இந்த அற்புதமான பகுத்தறிவை பேரறிவு இணைத்திருந்தால் சிக்கல் இல்லாமல் போயிருக்கும். அதான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள். பார்த்ததுனால தானே பேதங்கள் பார்க்கிறோம். அது நமக்கு வேணுன்றத எப்படியாவது அடைய முடியுமான்னு பார்க்கிறோம். தர்மத்தால் முடிந்தால் ஓகே, முடியல, ஆசையும் அடக்க முடியல, அதர்மத்தில் வெல்கிறோம். பாவங்களோடு சேர்த்துதான் சுகத்தை தூக்கிறோம். அதனால் அறிவு அதன் உயிர்காந்த அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் பொறி இயக்கம் தொடர்பொருள், தொட்ட தொடப்பட்ட ரெண்டு இருக்கு. வெறுமனே இருந்தா சுகமா? உரசல் இல்லாமல் சுகம் கிடையாதுங்க. நீங்க நாக்கிலே போடுகின்ற உணவு
நாக்கு புரட்டி புரட்டி போட்டு அந்த சென்சிங் பர்ட்ஸ்ல உரசல் ஏற்பட்டால்தான் சுவை. தாம்பத்தியத்துல பாருங்க, எங்கேயுமே உரசல் இல்லைன்னா சுகம் இல்லை. அப்ப அந்த உரசலிலே தொடர்பிலே ஏற்படக்கூடிய ஒரு தன்மாற்றம், அதுதான் அனுபோகங்கள், என்ஜாய்மெண்ட். பதிந்த நிலையிலே அனுபவம், பாஸ்ட். எனவே தொடர்பு கொள்கின்ற பொருள், தொடர்பு கொள்கின்ற ஒன்று புலன். இப்படி எதை தொட்டாலும் பொறி இயக்கம், தொடர் பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும் அதன் அளவுக்கு ஜீவகாந்தம் பெறும் மாற்றம். இப்போ காய்ச்சல்ல படுத்திருப்பவனுக்கு மைசூர்பாவை நாக்கில் வச்சிங்கன்னா கசக்குது என்பார். சரி, இப்ப நல்லா இருக்கிற ஒருத்தர் இவரு மைசூர்பா, ஆஹா என்ன டேஸ்ட் தரீங்களா அப்படின்றாரு. அப்படியா, விழுங்காம அப்படியே மென்னுகிட்டே இருங்க, விழுங்காம மென்னுகிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் இனிப்பே கசப்பாக மாறும். இந்த மைசூர்பாவே இனிப்பு குறைந்து கசப்பாக மாறும். அப்ப என்ன அர்த்தம்? நாவிலே போட்ட அந்த இனிப்பை அதன் ரசாயன அளவுக்கு தகுந்த அளவு வரைக்கும் நாக்கில் வைத்திருந்தால் அது உச்சகட்ட சுகத்தை பெறும். அதற்கு மேலும் வைத்திருந்தால் நம்முடைய ஜீவகாந்தம் அந்த இனிப்புடைய ஜீவகாந்தத்தை விட அதிக அளவிலே தன்மாற்றம் அடைகின்ற போது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே. அதனால் அந்த சமநிலையை வரைக்கும் தான் சுகமாக இருக்கும், ஆப்டிமம் லெவல். அதுக்கு மேல போச்சுன்னா தரம் மாறி போயிடும். அதனால் தொடர்பு கொள்ளும் பொருளின் இயக்கம் ஒக்க பொருந்தும் அந்த அளவுக்கு ஜீவாந்தம் பெறும் மாற்றமே ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை, ஐம்புலன் சுகங்கள். மனம் என்னும் ஐந்தாய் ஜீவகாந்தம் செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சியை தான் ஜீவனுக்கு இன்பத்துன்ப உணர்ச்சிகளா. எக்கனாமிக்ஸ்ல தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னு ஒரு கருத்து இருக்குங்க. அதாவது இயற்கை சட்டத்தில் டிமினிஷிங் யூட்டிலிட்டி, துய்ப்பின் அளவில் ஏற்படக்கூடிய பேதங்கள். என்ன உதாரணம் சொல்றாருன்னா, இப்போ ஒரு மைசூர்பா சாப்பிட்றீங்க, ரொம்ப சுகமா இருக்குது, என்ன டேஸ்டியா, கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலான்னு தோணும். அப்படிங்களா, சரி ரெண்டாவது ஒன்று சாப்பிடுங்க, இப்போ நல்லா இருக்கு. இல்லை, ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்களே, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ இது ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரே பாத்திரத்தில் உள்ள மைசூர் பார்த்தாங்க, ஒரே மோல்டு தான், வேறு வேறு இல்லையே. அப்போ முதல் துண்டு ரொம்ப நல்லா இருந்தீங்க, இப்போ நல்லா இருக்குன்றீங்க. சரி ரைட், இன்னொரு துண்டு சாப்பிடுங்க. வேண்டாமே, இல்லை சாப்பிடுங்க, நல்லா இருக்கு, இல்லைன்னு கெட்டு போயிடும். இன்னொன்று நாலாவது சாப்பிட்டா வாந்தியே வந்துடும். அப்போ இனிப்பு மைசூர் பால் இருக்குதா, இல்லை நம்ம கிட்ட இருக்குதா? இந்த ஆராய்ச்சி வந்து விட்டால் புலன் உணர்வுகளிலே, புலன் சுகங்களிலே நாம் எல்லை கட்டி கொள்ளலாம். 5 புலன்கள் மூலம் ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணரும் மயக்கம். ஒரு மயக்கம் அப்பா. சுகம் மைசூர் பால இல்லை, சுகம் பொருட்களிலே இல்லை, சுகம் எங்க இருக்குது? எனக்குள் எனது ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே நான் சுகமாக உணர்கிறேன். அப்போ எவ்வளவு செலவு பண்ணலாம், எவ்வளவு செலவு பண்ணலாம்? இதுல ஒரு கணக்குங்க.
அதாவது உலக சமாதானத்திற்கே பொருள் தொழில் சமநீதின்னு சொல்றோமே, அதற்கே ஒரு அற்புதமான சாமியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்பாதிக்கிற அளவுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. சரிங்களா? எவ்வளவு உயிர் சக்தி செலவாகிறதோ அதுக்கு சமமாகத்தான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. இந்த 2 ஈக்குவேஷன் வச்சுட்டோம்னு சொன்னாக்க பொருளாதாரத்திலையும் குறை கிடையாது, உடல் நலத்திலையும் குறை வராது. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மேல் செலவு பண்ணக்கூடாது. எவ்வளவு உயிர் சக்தி செலவானதோ அதுக்கு சமமான உணவுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அமெரிக்கால கலோரிஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க எல்லா உணவுலையும். இவ்வளவு கலோரிஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை கலோரி செலவு பண்றோம், அவ்வளவுதான் சாப்பிடணும். அப்போ செலவு இல்லாமல் சாப்பிடுகின்ற போது நோயாகும், வரவுக்கு மேல் செலவு செய்தால் கடனாகும். ரெண்டும் வாழ்க்கை துன்பம் தரும். அதனால் இந்த ஜீவாந்தத்தின் இருப்பு தான் வாழ்க்கையே. ஜீவாந்தத்தின் இருப்பு தான் சுகம். ஜீவாந்தத்தின் இருப்பு இல்லை என்றால் சுகம் இருக்காதுங்க. அதே பொருள், அதே உறவு, அதே நட்பு, அதே மனைவி, அதே கணவன் தான், சுகம் இருக்காது. ஏன் அப்படின்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இப்போ நாம் இங்கெல்லாம் டேங்க் கிடையாது, நம்ம ஊர்ல டேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், மேல்நிலை தொட்டி ஓவர் டேங்க், அதுல முழு கொள்ளளவு தண்ணி இருக்கு. இப்போ கீழே வீட்டுல டேப் திறந்தோடனே தண்ணி பீச்சி அடிக்கும். இப்போ அங்க 3/4 தொட்டி தண்ணி இருக்கு, இப்போ வேகம் கொஞ்சம் குறையுது. அங்க 1/4 தொட்டி தண்ணி இருக்கு, இன்னும் வேகம் குறையுது. அங்க தண்ணியே இல்லை, இங்க தண்ணி வராது. அப்ப இருப்பு எவ்வளவோ அவ்வளவே வேகம். அதே போல இந்த உடம்பிலே ஒரு 100 யூனிட் இருப்பு இருக்குன்னு சொன்னா, முதல் மைசூர்பா சாப்பிட்ற போது ஒரு 10 யூனிட் செலவாகுது அப்படின்னா அது மிக சுவையாக இருக்கும். மிச்சமாக இருக்குங்க 90 இருக்கு. இதனுடைய கன்வர்ஷன் ரேஷியோ என்ன, 10 யூனிட். இப்போ 90ல 10% 9 தான், தேவை 10. அப்போ சுகம் கொஞ்சம் குறையும். அடுத்து 81, கன்வர்ஷன் 8.1 தான் கொடுக்க முடியும், தேவை 10, இன்னும் குறையும். இதுதான் தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. முதல் சுகத்திலே ரொம்ப சுகமா தெரியும், அதே சுகத்தை இன்னொரு முறை என்று அனுபவிக்கிற போது குறைந்து போகும். ஒரு கட்டத்தில் அது நெகட்டிவா மாறி போயிடும், பிளஸ் மைனஸா மாறி போயிடும். அப்போ உடல் நோய்கள், வாந்தி, பேதி எல்லாம் வரும். இது போல அந்தந்த பொருளுக்கு என்ன ரசாயனத்தன்மையோ அதே அளவுக்கு நம்முடைய நாவிலே தன்மாற்றம் அடைகின்ற போது உச்சகட்ட சுகம். மாறுபட்டால் சுகம் இல்லை. அதனால்தான் காய்ச்சல படுத்திருக்கிறதுக்கு ஜீவாந்தம் ரொம்ப குறைவா இருக்கும், கன்வர்ஷன் ரேட் 5 இருக்கும், மைசூர் பாக்கு 10 வேணும். அப்போ இனிப்பு தெரியல அவருக்கு, கசப்பா தெரியும். இது போல தொடர்பு கொள்ளுகின்ற அளவு குறையும் நிகழ்ச்சியை தான் ஜீவனுக்கு இன்ப துன்ப உணர்வுகளாம். சரியா இருந்தா சுகம் குறைய குறைய சுகம் குறையும். இன்னொரு கட்டத்தில் அந்த இருப்பு இன்னும் குறைகின்ற போது இந்த சுகமே பொருந்தாமல் துன்பமாக மாறும். அப்ப இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும்போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும். இரண்டும் அறிவின் அழகலாயும் கண்டேன். அப்படி இந்த ஜீவாந்த கணக்கை சரியா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு அனுபவத்தை துவங்குகின்ற போதும் இதுல என்ன இருக்கு என்று சிந்திக்க தோன்றும். அதாவது இனிப்பு எல்லோருக்கும் பிடித்த உணவு தாங்க, ஆனா இனிப்பால் இந்த உணவுல இந்த நன்மை விளைந்தது என்று எந்த ஆராய்ச்சியும் சொல்லல. பாவக்காய், கீரை எல்லாம் அவ்வளவு பிடிக்காத உணவு தான்,
கசப்பு, துவர்ப்பு. ஆனா இவற்றால் வியாதி வந்ததாக சரித்திரமே இல்லைங்க. அதெல்லாம் சிம்பிளா சொல்லுவாங்க, இதெல்லாம் மனசுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் கெட்டது. ஒரு சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் மனசுக்கு பிடிக்குதோ அது கெட்டது. இதெல்லாம் அறிவுக்கு பிடிக்கிறதோ அவை எல்லாமே நல்லது. அந்த அறிவு சார்ந்த செயல்பாட்டுக்கு பெயர் தாங்க கர்மயோகம். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐம்புலன்களின் செயல்பாடுன்னு சொல்லிட்டு ம். அறிவின் செயல்பாடு சொன்னீங்களா? அறிவின் என்ன சொன்னீங்க? இப்ப முடிக்கும் போதுங்களையா? இல்ல முதல்லயே சொன்னது இது. ஆ. ஐம்புலன்களின் செயல்பாடு தான் ஆ. நம்ம புலன் உணர்வு உயிர்காந்த ஆமா. ம்ஹும். அலைகளின் செலவு ஐம்புலன்களின் மூலமாக அதை வந்து சொல்லும் பொழுது செயல்பாடுன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப எப்போ வந்து அறிவு ம். அங்க வந்து பகுத்துணர்தல்னு சொன்னீங்களா? அந்த வார்த்தை எனக்கு சரியா கவனிக்கல. திரும்ப பதிவை தான் கேட்கணும். ம்ஹும். அது எனக்கு கேட்கலையா அல்லது பொதுவாகவே கேட்கலையான்னு தெரியல. அறிவின் பகுத்துணர்தலா உணர்தலா செயல்பாடா ஏதோ ஒன்று சொன்னீங்க. ம்ஹும். ஆமா, சரி, ரெக்கார்டிங் மறுபடியும் கேட்டு பார்த்துருவேன். மறுபடியும் கேட்டுட்டு இந்த கேள்வி நான் திரும்ப எழுப்புறேங்கய்யா, பொறுத்தவங்க. சரி. இது அரும் சிறப்பாக மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நலம் வாழ்த்து பாட அன்பர்களை அழைத்தமையும் முதல்ல வேதாத்திரிய கவி பாட அருள்நிதி ஜம்னாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், அவர்தான் நமது அறக்கட்டளையின் புதிய அருள்நிதியர் பட்டம் பெற்று மகான் வசித்த இடத்திலே அருள்நிதியர் பட்டம் பெற்று வந்து இன்றைக்கு நம்மோடு தவத்தில் இணைந்திருக்கிறார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம்,
நிலை வெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தி இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலன், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இயல்போடும் இதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.